வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது வைகுண்ட துவார தரிசனம் பார்த்தோம்னா ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட எல்லா எஸ்எஸ்டி டோக்கனுமே இன்னைக்கு காலையில் 8:30 மணியோட தீர்ந்துடுச்சு. இதனால் பக்தர்கள் ஜனவரி 18ஆம் தேதி 19ஆம் தேதி தரிசனத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அதாவது எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 நாட்களுக்கு தரிசனம் பார்க்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே டிடிடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி தரிசன டோக்கனோ தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் சாமி தரிசனம் செய்ய முடியாது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதனால ஜனவரி 18ஆம் தேதி 19ஆம் தேதி திருப்பதிக்கு போய் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பிளானை டிராப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னியோட வைகுண்ட துவார தரிசனம் சம்பந்தப்பட்ட எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாமே தீர்ந்துடுச்சு. இதுக்கப்புறம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னா ஜனவரி 20ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு தான் கொடுப்பாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடப்பாதை கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 காம்ப்ளெக்ஸ்லையுமே 20ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் ஸ்ரீவாரி மெட்ரிலையும் பார்த்தோம்னா 20ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சர்வ தரிசனம், அதாவது இலவச தரிசனத்தில் போகிறவங்களுக்கும் 20ஆம் தேதி காலையில் கியூ லைன் ஓப்பன் பண்ணுவாங்க. இதனால் அடுத்த 2 நாளைக்கு திருமலைக்கு பிளான் பண்ணுறவங்க தரிசனம் பார்க்க முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் திருமலைக்கு போனாலும் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டு ஓப்பனில் தான் இருக்குது, அலிப்பிரி நடப்பாதை ஓப்பனில் தான் இருக்குது, மற்ற கோவில்கள் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் சாமி தரிசனம் மட்டும், அதாவது பெருமலை தரிசனம் செய்கிறதுக்கு மட்டும் கண்டிப்பாக டோக்கன் அவசியம், இல்லைனா டிக்கெட் அவசியம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் சம்மந்தப்பட்ட புக்கிங் டேட்ஸ்லாம் டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஆனுவல் சேவா இருக்குது. அதாவது வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அது என்ன சேவான்னு பார்த்தோம்னா வசந்தோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேவா. இந்த சேவா பார்த்தோம்னா 3 நாளைக்கு நடக்கும். நமக்கு எந்த நாள் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அன்றைக்கி நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த சேவா ஆர்ஜித சேவா கேட்டகரியில் வரதுனால இந்த டிக்கெட்டை புக் பண்ணால் நம்ம சுபதம் வழி என்ட்ரியாக போயிட்டு சாமியை சுலபமாக தரிசனம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணணும்னா ஒரு முறை நம்ம ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம்னா மறுமுறை புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் தேவைப்படும். அதாவது ஆர்ஜித சேவாவில் பார்த்தோம்னா 4 சேவாக்கள் இருக்குது. ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவ சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா, சஹசர தீப அலங்கார சேவா. இந்த 4 சேவையில் நம்ம ஏதாச்சும் ஒரு சேவா செலக்ட் பண்ணியிருந்தாலுமே அடுத்த சேவா புக் பண்ணுறதுக்கு 180 நாள் தேவைப்படும். இதனால் கடந்த 180 நாளாக நீங்கள் எந்த சேவாவும் செலக்ட் பண்ணலன்னா ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய வசந்தோற்சவம் சேவாவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதனோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னாவே 300 ரூபா தான். மற்ற சேவா எல்லாம் பார்த்தோம்னா 500 ரூபாய் வரும். ஆனால் இந்த வசந்தோற்சவம் சேவா பார்த்தோம்னா ஒரு நபருக்கு 300 ரூபாய். அடுத்தது பிப்ரவரி மாதம் சம்மந்தப்பட்ட ஹோமம் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுது. பிப்ரவரி மாதம் யாராச்சும் தரிசனத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜனவரி 16ஆம் தேதி எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 67,115 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. மேலும் திருமலை பற்றி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.